இயேசுவோடு இணைந்திருக்கின்றவங்கள ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். இவர்களுடைய திருமுகம் அதிகாரம் 10 உயிருள்ள இறைவார்த்தைகள் 37 வாசிக்கிறோம். இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருந்தவர், இப்பொழுது இருக்கின்றவர், இனி மகிமையோடு வரப்போகின்றவர் வந்து விடுவார். மிக குறுகிய காலம் இருக்கிறது, இனி காலம் தாழ்த்த மாட்டார் என்று இதோ இறைவார்த்தையில் நாம் தியானிக்கின்றோம். நாம் சகோதர சகோதரிகளே, இதோ நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்தவர் வாசிக்கின்றோம். இவரே திருமுகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில், கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். வந்தார் இந்த உலகத்துக்கு, பலருடைய பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரு முறை தம்மைத்தாமே பலியாக கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். 33 வருடம் இந்த உலகத்தில் இருந்து உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் போக்கும் பொருட்டு ஒரே முறையாக தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். பாடுகளை ஏற்றார், மரணத்தை ருசி பார்த்தார், பாதாளத்தை ஜெயித்தார், உயிரோடு இதோ விண்ணகம் சென்றிருக்கிறார். மீண்டும் வருவார், வாசிக்கிறோம் தொடர்ந்து. அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. எவ்வளோ உயிருள்ள வார்த்தை, உயிருள்ள மறை உண்மை. இனி அவர் வருகிறது நம்முடைய பாவத்தின் பொருட்டு அல்ல, மீண்டும் ஒரு முறை அவர் வருகிறது நம்முடைய பாவத்தின் பொருட்டு அல்ல. யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ, எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, நிலைவாழ்வுக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். எனவே இதை உணர்ந்தவர்களாக, காலம் குறுகியது, நிச்சயமாக வருவார். அவருக்காக விவேகமாக காத்திருக்கின்ற அந்த கண்ணீர்களைப் போல ஒவ்வொரு நாளும் தூய ஆவியோடு, அவருடைய இறை வார்த்தையோடு நாம் காத்திருக்க, தயாரிப்போடு காத்திருக்க, விழிப்பாயிருந்து காத்திருக்க, நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, பாவமே வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். காலம் மிக மிக குறுகியது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் மனம் மாறி ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்தவர்களாக வாழ, அப்போ நீர் மீண்டும் வரும்பொழுது இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் மேகத்தின் நடுவே நீர் வரும்பொழுது எங்களை நீர் அழைத்து செல்வீர் என்று அப்போது நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கிறபடி நிச்சயமாக வருவீர். நாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக, தயாரிப்பாக, விழிப்பாக, ஆவலோடு உமக்காக காத்திருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.